வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது வரியை தரமாட்டோம் என தமிழகம் சொல்ல ஒரு நொடி போதும். கல்வி நிதி வழங்க மறுக்கும் மத்திய அரசுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை. கல்வியில் அரசியல் வேண்டாம் தர்மேந்திர பிரதான். அரசியல் செய்வது மத்திய அரசுதான் உதயநிதி விமர்சனம். மோதி கொள்ளும் அரசுகள் கேள்விக்குறியாகும் கூட்டாட்சி முறை என்ற தலைப்பில்தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழகம், இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட அந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழகம் ஏற்றுக்கொண்டால்தான் அதற்கான நிதி வழங்கப்படும் என்பதை மறைமுகமாக சூசகமாக அந்த கடிதத்தில் கூறியிருந்ததாக கூறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் கடலூரில் நேற்று பேசும் பொழுது இது குறித்து தமது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது வரியை தரமாட்டோம் என தமிழகம் சொல்வதற்கு ஒரு நொடி போதும் என்று அவருடைய அந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, புதிய கல்விக் கொள்கையை ஹிந்தி திணிப்பிற்காக மட்டும் நாங்கள் எதிர்க்கவில்லை, சமூக நீதியை அது நீர்த்து போக செய்கிறது, பள்ளிக்கூடத்தை விட்டு மாணவர்களையே துரத்துகிற ஒரு கொள்கையாக இருக்கிறது. அதாவது 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் பொது தேர்வுகள் நடத்தி அதன் மூலமாக மாணவர்கள் இடைநிற்றலுக்கு அது வழிவகுக்கும் புதிய கல்விக் கொள்கை என்பது. பட்டியலின பழங்குடியின மாணவர்களின் உதவித்தொகை மறுக்கப்படும். இதுபோன்று பல்வேறு இடர்பாடுகள். 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறும். அதேபோன்று 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தொழிற்கல்வி, அதாவது 6ஆம் வகுப்புக்கு மேல் தொழிற்கல்வி என்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் மூலம் குலக்கல்விக்கு வித்திடும் போன்ற பல்வேறு தரவுகளை அவர் கூறியிருக்கிறார். இதன் காரணமாகவே நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம், ஹிந்தி திணிப்பு என்பது மட்டும் அல்ல. எனவே அரசு இதனை கண்டிப்பாக நாங்கள் ஏற்க மாட்டோம். ஸ்டாலின் ஆகிய நான் இதற்கான கையெழுத்தை கண்டிப்பாக போட மாட்டேன், அந்த ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இவராக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அந்த மோதல் போக்கு தொடர்ந்து வருகிறது. இதில் கூட்டாட்சி முறையே கேள்விக்குறியாகி இருக்கிறது. இது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் முரளி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு சாய் சுதாகர் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு து.க. பகலவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி மாநில துணைத் தலைவர் டாக்டர் ராஜசேகர் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். என்னுடைய கேள்வியை கரூர் முரளி உங்கள்கிட்ட துவங்குறேன். சொல்லுங்கள் சார், கடலூரில் நேற்று முதலமைச்சர் அவர்கள் பேசிய பேச்சு வரியை தரமாட்டோம் என தமிழகம் சொல்ல ஒரு நொடி போதும் என்று சொல்லியிருக்கிறார். இது சாத்தியமா? இது கூட்டாட்சி முறைக்கு ஒரு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்குமா? உங்களுடைய பார்வை. நேற்று எங்கள் தலைவர் அவர்கள் கடலூர் பயணம் செய்து மக்கள் நல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிவிட்டோம். மக்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்களை தொடங்கி வைத்துவிட்டும் பேசுகிற பொழுது ஒன்றிய அரசாங்கம் எப்படியெல்லாம் எங்கள் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு கல்வி பயில்கின்ற மாணவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய உரிமையை நாம் கேட்கிறோம். அவர்களிடம் ஒன்று யாசகம் கேட்கவில்லை, பிச்சை கேட்கவில்லை. யாசகம் கேட்பதோ பிச்சை கேட்பதாக இருந்தால் அவர்களிடம் கைகட்டி கொண்டு அடிமையாக நின்று கொண்டு எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கலாம். ஆனால் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், எங்களுக்கு சேர வேண்டிய உரிமை தொகை 2152 கோடி ரூபாய் எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பதற்காக ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாக தாருங்கள் என்று கேட்டால் அவர்கள் மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் தர முடியாது என்று சொல்கிறார். தர முடியாது என்று ஒரு நாட்டினுடைய ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் சொன்ன பிறகு ஒரு ஜனநாயகவாதியாக இருக்கிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நாட்டுடைய பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். நாட்டினுடைய பிரதமருக்கு கடிதம் எழுதி நீங்கள் உடனடியாக இதில் நீங்கள் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும் என்று ஒரு முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதிய பிறகும் ஒரு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்கிறார்? இல்லை, மும்மொழி கொள்கை திட்டத்தை, தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்காத காரணத்தால் 5000 கோடி ரூபாயை தமிழ்நாடு இழக்கிறது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொண்டால்தான் நிதியை விடுவிப்போம் என்று ஒரு சர்வதிகாரத்தினுடைய உச்சத்தில் நின்று கொண்டு ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால் அதனுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் எங்கள் தலைவர் அவர்கள் சொன்னார். ஒரு நொடியில் நாங்கள் முடிவெடுத்தால்
இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு, இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்துவிடும். எவ்வளவு ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற காரணத்தால் பிரதமரிடம் முறையிடுகிறார். பிரதமரிடம் முறையிட்டு இதை நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எங்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் எதற்கு எங்கள் மீது திணிக்கிறீர்கள்? நாங்கள் ஒன்று சொல்லுங்கள். நாங்கள் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே இருக்கிற மாநிலங்களே தமிழ்நாடு பின்னால் இருக்கிறது. நீங்கள் இந்தியை கற்றுக்கொண்டால்தான், நீங்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் முன்னால் வருவீர்கள். அதற்காக கற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு காரணத்தை சொல்லி இருந்தால் பரவாயில்லை. அவர்கள் நாங்கள் அரசியல் நடத்துகிறோம் என்று சொல்கிறார்களே. நான் கேட்கிறேன், அதானே எங்கள் தலைவர் அழகாக சொன்னார். ஒரே வார்த்தை சொன்னார், யார் இந்த நாட்டில் அரசியல் செய்வது? தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி ஒதுக்க வேண்டும். ஒரு சின்ன சந்தேகம் கரூர் முரளி சார், இல்ல ஒரே டவுட். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ ஒரு திட்டம் கொண்டு வராங்க மத்திய அரசு, அதை இந்த மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் அந்த தொகை கொடுக்குறாங்க. நம்ம ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகு அந்த தொகையை அவங்க எப்படி கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சரி, தொகையை கொடுக்கலனாக்கா அப்புறம் எங்கிட்ட நீங்க வரி வாங்கமாட்டே சொல்லிருங்க சார். எங்ககிட்ட ஜிஎஸ்டி வரி எவ்வளவு நீங்க வாங்கி இருக்கீங்க? சரி, ஒரு 5 வருட காலத்தில் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் கோடியை நீங்கள் வாங்கி கொண்டு போயிருக்கிறீர்கள். அப்படின்னாக்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுக்கணுமா? நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கணும். எங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு சார். எங்களுடைய பண்பாடு, நாங்க வேட்டி சட்டை தான் போடணும். ஆனா நீங்க டெல்லிக்காரவங்க, இந்திக்காரவங்க போற சட்டையை தான் போடணும்னாக்க எப்படி போக முடியும்? சார், அப்ப திட்டத்தை நீங்க ஏத்துக்கணும், ஆப்வியஸா அந்த பணம் வராது இல்லையா சார்? அப்படிதானே சார் அதை பார்க்க முடியும் நம்ம? நாங்க வாங்க விட மாட்டோமே. நீங்க தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னாக்கா நாங்க விட்டுருவோமா? எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் தெரியும், எங்களுக்கு நீதி தெரியும், எங்களுக்கு சட்டம் தெரியும். எங்க போய் தட்டணுமோ, எங்க போய் கேட்கணுமோ அங்க கேட்போம். சர்வதிகாரம் நாடல சார் இது. இதே நான் ஹிட்லர் ஆட்சியா? இது இடியமேன் ஆட்சியா? நான் முடியாது, தர முடியாது. சரி, இன்னைக்கு நீங்க கல்விக்கு நீங்க முப்படைய கொள்வீங்க, நாளைக்கு சுகாதாரத்துறையில ஒண்ணு சொல்லுவீங்க, அதை ஏத்துக்கலைன்னா சுகாதாரத்துக்கு நிதி ஒதுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களா? இது ஒரு முன்னுதாரணமா ஆயிரும் அப்படின்றது உங்க கருத்தா இருக்கு. ஆமா சார், நான் என்ன சொல்றேன்னா, நியாயத்தை பேசணும். ஒரு அமைச்சர், ஒரு ஒன்றியத்தை நீங்க வழிநடத்தக்கூடியவர். நான் என்னமோ நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் சாதாரணமாக வரவில்லை. குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர். குஜராத்தின் முதலமைச்சராக இருந்து விட்டுதான் பிரதமராக வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். இன்றைக்கு எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உரிமைக்காக போராடுகிறாரோ, அதே போல ஒரு காலத்தில் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் மாநிலத்தின் உரிமைக்காக போராடியவர், கூட்டாட்சியினுடைய தத்துவத்திற்காக போராடியவர். போராடி அவரே அந்த இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு கூட்டாட்சி தத்துவத்திற்கு மாறுதலாக பேசுறதான வருத்தமா இருக்கு. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் சார். திரு ராஜசேகர் சார், இந்த விஷயத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து இருக்கு. ஒரு வற்புறுத்தி நீங்க பண்றீங்க, ஒரு முன்னுதாரணம் ஆயிராதான்ற ஒரு கேள்வி வைக்கிறார். ஒவ்வொரு துறையிலையும் நீங்க நாங்க ஏத்துக்கிட்டாதான் அந்த தொகையை விடுவிப்போம்னு சொன்னீங்கன்னா இது எல்லா துறைக்கும் பொருந்தாதா அப்படின்னு கேட்கிறாரு. சரி, ரிகார்டிங் டு திஸ், இந்த 2151 கோடி எஜுகேஷன் ஃபண்டு, எஸ்எஸ்ஏ ஃபண்டு ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறது அது தனி டாபிக். இப்போ நாங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னா, என்னோட புரிதலுக்கு நான் கேட்குறேன், டேக்ஸை யார் கலெக்ட் பண்ணுறா? எப்படி கட்ட மாட்டீங்க? இப்போ ஸ்டாலின் மாதம் மாதம் கொண்டு போயிட்டு பிஎம் கிட்ட போயிட்டு, இது எங்கள் பிரதேசத்துலேருந்து கொண்டு வந்த வரி பணங்கய்யா, இந்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கிட்டு வராரா? கான்ஸ்டிடியூஷனை புரிஞ்சிக்காத அளவுக்கு நீங்கள் சர்வாதிகாரியாக மாறிட்டீங்களா? சர்வாதிகாரி இல்லை ஸ்டாலின், அப்படி தானே சொன்னார். சர்வாதிகார ஸ்டாலின் இப்போ கான்ஸ்டிடியூஷனை புரிஞ்சிக்காத அளவுக்கு ஒரு சர்வாதிகாரமாக மாறிடுச்சா? இதில் ஸ்டேட்டு டேக்ஸஸ் என்னென்ன, யூனியன் கவர்மெண்ட்டோட டேக்ஸ் என்னென்ன, யூனியன் கவர்மெண்ட் என்ன டேக்ஸை கலெக்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க, ஸ்டேட் என்ன டேக்ஸை கலெக்ட் பண்ணி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்கிறதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் பேஸ்டு இல்லையா? நீங்கள் எப்படி ஜிஎஸ்டி நிறுத்த முடியும்? நீங்கள் எப்படி இன்கம் டேக்ஸை நிறுத்த முடியும்? கேன் ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்ட்லி கோ அண்ட் கலெக்ட் தீஸ் டேக்ஸஸ்? கான்ஸ்டிடியூஷன் படி முடியாது. அப்போ நீங்கள் வெறும் வாய்ச்சொல் வீரராக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய நியாயத்தையோ உண்மையையோ பேசுறது கிடையாது. நீங்க பேசணும்னா இப்போ அம்பேத்கர் எழுதி இந்திய மக்கள் ஏற்றுக்கொண்ட கான்ஸ்டிடியூஷனை பேசுங்க. ஃபர்ஸ்ட் திமுக காரங்களுக்கும் சரி, மற்றவங்க இந்த மாதிரியான இந்த டேக்ஸை நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தெளிவாக சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டேட்டுகள், மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து இந்தியாவை உருவாக்கல. இந்தியாவுடைய ஆட்சியும் அதிகார பகிர்வுக்காக, டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் யூனியன்
தான் நடந்திருக்கு. ஃபெடரலிசம் வாஸ் கிரியேட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், நாட் ஸ்டேட் கவர்மெண்ட். இங்கே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபெடரலிசம் கூட இட் இஸ் நாட் அ ட்ரூ ஃபெடரலிசம். நான் ஒரு ஸ்டேட்டு, நீ ஒரு சென்டரு, உனக்கும் எனக்கும் ஈக்குவல் பவர் அப்படின்னா அது பேர் ஃபெடரலிசம். இந்தியாவில் இருக்கிறது ஃபெடரலிசமே கிடையாது. இந்தியாவில் இருக்கிறது குவாசி ஃபெடரலிசம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிக பவர்களும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில பவர்களும் கொடுக்கப்பட்டு ஆட்சி அதிகார பகிர்வுக்காக தான் இந்த ஃபெடரலிசமே உருவாகி இருக்கிறதுங்கிறதே மறந்துட்டாரு. அப்ப இவர் இடியமீனா மாறிட்டாரா? ஒரு சில அதிகாரங்கள் சொல்றீங்க, அதையும் நீங்க ஒன்னொன்னா வந்து பிடுங்க பாக்குறீங்களா? என்ன அதிகாரத்தை பிடுங்கினாங்க? இல்ல இப்போ கூட தரவுகள் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸுக்குலாம் வந்து நீங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் மாநில அரசுல வாங்க வேண்டாம்னு சொல்றீங்க. அதே மாதிரி வந்து பல்கலைக்கழக வேந்தர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே மாநில அரசு தொடர்ந்து பறிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? சிபிஎஸ்இக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது போர்டே சென்ட்ரல் போர்டு தான். சோ அது அவங்களோட ரைட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் இதுல வந்து நீங்க என்ஓசி தான் கொடுக்கறது. அதை கூட சரி நீங்க கொடுக்க வேண்டாம், ஈஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷனை வந்து ஈஸி பண்ணிடுவோம், நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணுங்க, அது என்னமோ அதை நாங்களே கொடுத்துடுறோம். இதுக்கு எதுக்கு தேவையில்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் போயிட்டு மாநிலத்துல பள்ளி துவங்கப்படுது அந்த மாநிலங்கள்ல? அந்த மாதிரி தானே சார் வருது. இது அப்ப கிட்டத்தட்ட உரிமைகள் பறிக்கப்படுது இல்லையா? பல விஷயம். நீங்க பில்டிங் கட்டணும்னா யார்கிட்ட பெர்மிஷன்? ஒரு உதாரணம் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. போர்டோடைய பர்மிஷன் என்ஓசிக்கும் இப்போ பில்டிங் கட்டுறதுக்கான பர்மிஷன் உங்களுக்கு யார் கொடுப்பா? ஸ்டேட் கவர்மெண்ட் தானே கொடுக்கணும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இல்லை இல்லையா? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கு. சரி, இந்த மாதிரியான உரிமைகள் பிரிக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து தேவையில்லாத விஷயத்தோட கொண்டு போய் சேர்க்குறீங்க. நீங்க வந்து ஸ்டேஜில் உணர்ச்சி வசமா என்ன வேணா பேசலாம். இரும்பு கரம் கொண்டவர் நான், இரும்பு கையை வச்சு நான் வந்து கிரிமினல்ஸை வந்து அடக்கிடுவேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பெருசு பண்ணி இன்னைக்கு விவாதம் வரைக்கும் இது எடுத்துட்டு வர்றதே வந்து சரின்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஆர்டிகல் 356ன்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே டிஎம்கே 2 முறை கூட்டுப்பட்டிருக்கு அந்த ஆர்டிகல் 356ல. அதெல்லாம் மறந்துட்டாங்களா? இல்லை ஆர்டிகல் 356 என்ன சொல்லுதுங்கிறதாவது தெரியுமா? அதில் பாயிண்ட் 3 என்ன சொல்லுது? நீங்கள் மத்திய அரசாங்கத்துடைய சட்ட திருத்தங்களுக்கு உட்படாமல் அதை புறக்கணிக்கும் விதத்துல செயல்பட்டால் மாநில ஆட்சிகள் கலைக்கப்படுறதுக்கான இருக்குது. இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறத எடுத்து சொல்றேன். இப்போ நீங்க சொன்னது கூட ஒரு தவறா இருக்குது. அதாவது மத்திய அரசு வந்து அவங்க தானா வந்து பள்ளியை திறப்பாங்க. எங்க திறந்தாங்க? எந்த மாநிலத்துல என்ஓசி வந்து மறுக்கப்படுது. நான் சொன்னது ஒரு உதாரணம். இது மாதிரி பல விஷயங்கள் வந்து மாநில அரசுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது அப்படின்றது. அதுதான் உங்களுக்கு மாநில அரசாங்கத்துக்கான திட்ட வரைவுகள் தெளிவா இருக்கு, மத்திய அரசாங்கத்துக்கான திட்ட வரைவுகள் தெளிவா இருக்கு. இதே மாதிரி பொய் பிரகடனம் நீங்க எவ்வளவு நாள் செஞ்சுட்டே இருப்பீங்க? எங்க கிட்ட இருந்து வரி வாங்குறாங்க, எங்களுக்கு வரியை திருப்பி தர மாட்டாங்க, எங்க கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க, தர மாட்டாங்க. நீங்க ₹1 என்னென்ன கதை சொன்னாங்க? ₹1 எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு 21 பைசா தான் கொடுக்குறீங்க. பொய்ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறதே கிடையாது. இப்ப அடுத்த டாபிக் போயிட்டாங்க. நாங்க வரியே தரலன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி தர மாட்டீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. நானும் இந்திய தேசத்துல தான் இருக்கேன், நானும் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றேன், நானும் கம்பெனி ரன் பண்றேன், ஜிஎஸ்டி ஃபைல் பண்றேன். இது நீங்க எப்படி இன்டர்மீடியேட் பண்ணுவீங்க? எனக்கு என்ன என்லைட்டன் பண்ணுங்களேன், எனக்கு புரிய வைங்களேன். சரி, ஓகே சார். இதை வந்து நம்ம திரு தூகா பகலவன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வடிகட்டாமல் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியில் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கக்கூடிய சிஸ்டம், அதுவே தெரியாமல் பேசுகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வச்சுருக்காரு. அதாவது இங்கே வரி கட்டுறது வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே என்ன, இந்தி உள்ளே நுழையக்கூடாதுன்றது தான். இந்தி உள்ளே நுழையக்கூடாதுன்னு தான் நான் இன்னைக்கு உள்ள அந்த எஜுகேஷன் பாடியில இந்தியில சொல்லலையே, மும்மொழி கொள்கைன்னு தான் சொல்லிருக்காங்க. மும்மொழி கொள்கை தேவையில்லைன்றாங்க. மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை ஆல்ரெடி இருக்கு. இங்க மும்மொழி கொள்கை தேவையில்லைன்றது தான். இப்போ இதுலேருந்து தான் பிரச்சனை அங்கே ஸ்டார்ட் ஆகுது. இங்கிருந்தா முன்மொழி கொள்கை இதுக்கு முன்பே வந்து 1941-42 காலகட்டத்திலேயே வந்து மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் ஹிந்தினே போட்டிருந்தாங்க. ஹிந்தி வந்து எதிர்த்து பல்வேறு உயிர்கள் இங்கே வந்து போயிருக்கு. தாளமுத்து நடராசன் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு வந்து உயிர் தியாகம் செய்திருக்கிறாங்க. நிறைய உயிர் சேதம் போயிருக்கு. அது அப்படியே இருக்கு. இன்னைக்கு கூட எங்கள் தலைவர் வந்து வியட்நாமில் வந்து உலகத்தமிழர் மாநாட்டில் வந்து பங்கேற்றிருக்கிறார். உலகம் முழுவதிலும் தமிழ் சார்ந்த கலாச்சாரங்கள் தான் முன்மொழிப்பட்டிருக்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்தி இப்போ நாங்கள் அந்த தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் போகிறான்னு வச்சுக்கிறோம்.
நாளைக்கு யாரோ ஒருத்தர் இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் போகிறாங்க, இவங்க 2 பேரும் அதுக்கு வரமாட்டாங்கன்னு வச்சுங்க. நீங்க தான் அலோவ் பண்ணி வேற யாரோ வரேன்னு வச்சுங்களேன். பிரதமர் தமிழ்நாட்டிலேருந்து பிரதமர் போகிறான்னு வச்சுங்க. அவர் வந்து இந்தி மொழி தமிழ் மொழியை நாங்கள் வந்து மும்மொழியாக வைக்கிறோம்னு சொல்லிட்டு குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு, இந்த போன்ற ஹரியானா போன்ற மாவட்டங்கள், மகாராஷ்டிரா போன்ற மாவட்டங்களுக்கு இல்லை நான் என்ன சொல்கிறேன், இருங்க சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் அதை நாங்கள் கொடுத்தோம்னா நீங்க ஏத்துக்குவீங்களான்னு கேக்குறேன். சார் நியூ எஜுகேஷன் ஹிந்தி தமிழை வந்து நீங்க படிக்கலாம் சார். இப்போ தமிழ் குஜராத்ல படிக்கலாம், எந்த மாநிலத்திலும் படிக்கலாம்ன்றது தான் தமிழ் மொழி புதிய கல்விக் கொள்கை. சரி, இப்போ ஹிந்திக்கு வந்து என்ன சார் வந்துச்சுங்க? என்ன வந்துச்சு காரணம்னா, இப்போ அமெரிக்கா போனார்ல மோடி அவர்கள், அமெரிக்கா போனார்ல, ட்ரம்ப் பார்த்தாருல்ல, அங்க ஹிந்தியில பேசினாரு. அங்க பேசுற பின்னாடி பத்திரிகையாளர்கள்ட்ட ஹிந்தியில தான் பேசினாரு. இல்லங்க, பத்திரிகையாளருடைய கேள்விக்கு அதுதாங்க சொல்றேன். அது வந்து முடியாம பக்கத்துல ட்ரம்ப் என்ன சொல்றாரு சார், உதவியாளர் கேட்டு அவர் ஆங்கிலத்துல பேசி அவருக்கு மொழிபெயர்ப்பு பண்ணி அவர் ஹிந்தியில சொல்றாருல்ல, அவருக்கு சிக்கல் வருதுல்லைங்க. இது உலக மொழி, உலகம் முழுவதிலும் இருக்கிற ஒரு மொழி ஆங்கிலம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இல்ல இப்போ ஹிந்தியே இங்க வரல, ஹிந்தி வந்து அவங்க திணிக்கவே, ஹிந்தி வந்து நீங்க படிச்சே ஆகணும்னு சொல்லவே இல்லையே சார். இப்போ நீங்க மறுபடியும் அந்த விஷயத்துக்கு தானே வரீங்க. ஆமா, நீங்க அதை தான் கொண்டு வந்திருக்கீங்க. எண்ட் ஆஃப் தி டே மறைமுகமா கொண்டு வருவாங்கன்னு சொல்றீங்களா? மறைமுகமா நேரடியா தான் சொல்றாரு. இந்தியே நீங்க பாடமொழி ஆக்கலாம், எங்களுடைய நிதி இல்லன்னு சொல்றாரு. எப்ப சொன்னாங்க? சொல்லவே யார் சொல்லல? யார் சொல்லல? யார் சொல்லல? நான் சொல்றேன். மும்மொழி கொள்கை இருங்க வரேன் சொல்றேங்க. யார் சொன்னாங்க? இப்பதான் சொல்றேங்க. சரி, எங்க கையில இருக்கு எல்லாமே. அப்போ என்ன சொன்னாங்க? இருங்க, அதெல்லாம் வந்து யார் எழுதி கொடுத்தாங்க? என்ன சொன்னாங்க? இதான் எழுதி கொடுக்கல. எங்க தலைவர் இருக்கீங்க, யாரும் எழுதி கொடுத்து பேசுற அளவுக்கு எங்க தலைவர் ஒரு முட்டாள் கிடையாதுங்க. இங்க இருக்கிற முட்டாள் தலைவர் மாதிரி எங்க தலைவர் கிடையாதுங்க. எவனா எழுதி கொடுக்கறத படிக்கிற முட்டாள்கள் தலைவர் வச்சிருக்கிறாங்களா? எங்களுடைய தலைவர்கள்லாம் வந்து அண்ணாமலை எங்க தலைவர் ஒண்ணு தெரியாது. அண்ணாமலையா ஒண்ணு தெரியாம பேசிட்டு. அதாவது வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து சொன்னாருல்ல ஜிஎஸ்டி வரியை நாங்கள் கட்டாமல் விடுவோம், அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லல. எங்க மேலே வந்து நீங்கள் எப்படி வரியை திணிக்க முடியும் அப்படின்னு கேளுங்களேன். ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்கள் யார் எங்க மேலே வரி திணிக்கிறதுக்கு? நீங்கள் யாரும் கேட்குறேன். இப்போ கிட்டத்தட்ட வந்து 10வது ஆண்டுகளில் 10வது ஆண்டு முடிச்சுட்டு 15வது ஆண்டில் நீங்கள் 11வது ஆண்டில் அடி எடுத்து வச்சுக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நிதி ஒதுக்கிருக்கிறீங்க? சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிறேன், கோவிலுக்கு ஒதுக்குறேன், மாலைக்கு ஒதுக்குறேன், ரோட்டுக்கு ஒதுக்குறேன்னு சொல்ல மக்களுக்கு ஒதுக்குறேன்னு சொல்லிக்கிறீங்களா? இதே நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அந்த மக்களுக்கு வந்து அங்க வெள்ளமே இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த உலகமே பார்த்துச்சு வெள்ளம் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டது. அதுக்கான நிதியை இது வரைக்கும் தரலையே. 18, 19, 2025 வரைக்கும் நிதி தரல. நிதி தராம இவங்க வந்து ஏதாவது ஒண்ணு டிராமா பண்ணுவாங்களா? இவங்க சொல்றாங்க, அதாவது இது ஆட்சி கலைக்கிறதுக்கான உங்களால முடிஞ்சா வேற எங்கன்னா வேற எவனா போய் மிரட்டுங்க. இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எவனும் மிரட்ட முடியாது. தமிழ்நாட்டுல இருக்கிறவன் எவனா வந்து ஓடுவான். எதுக்காக? ஏதாச்சும் நம்பி. தமிழ்நாட்டில் இருக்க தூழ தமிழுக்கு சொந்தக்காரன் எவனும் ஓட மாட்டான். வந்தேரி கும்பல் வந்து இங்க தமிழை கற்றுக்கொண்டு வேற விதம் பேசும். நாங்க அவங்க பின்னாடி இருக்கோம், இவங்க பின்னாடி இருக்கணும். இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற எங்களை போன்றவர்களா இருக்க வரையில இந்த தமிழ்நாட்டு மண்ணில் கால வைக்க முடியாது. எவனும் கால வைக்க முடியாது. சும்மா ஏதோ வந்து மேல ஒருத்த உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டுறது, இந்த மிரட்டல் வேலை விடுறதுலாம் வேற எங்கன்னா போய் வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் போய் நீங்க கர்நாடகா வச்சுக்கோங்க, ஆந்திராவில் வச்சுக்கோங்க, புதுச்சேரி மாநிலத்தில் போய் வச்சுக்கோங்க. சும்மா மாநிலத்தில் தமிழ்நாட்டில் உங்க வேலையெல்லாம் ஆகாது. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் அவர் வந்து சுட்டி காட்டுறாரு. கான்ஸ்டிடியூஷன்ல வந்து உங்களுக்கு இந்திய திணிக்கணும் சொல்லிடுறா சார். அம்பேத்கர் சட்டத்தை வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து மாத்த சொல்லுவீங்க. அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் மாத்துறீங்க. அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனை மாத்துறீங்க, ஏன் மாத்த துடிக்கிறீங்க? இந்த ராஷ்டிரமணியா பேர் எப்படி சொல்றீங்க? பாரத் எப்படி சொல்றீங்க? கொடியா மாத்தணும் சொல்றீங்க. பாரத்னு சொல்லியா சார்? என்ன பாரத்னு சொல்லிட்டோம். அது இந்தியாவுல உங்களுக்கு குறையாகுது. இப்ப இந்தியாவுக்கு கஷ்டமா இருக்கா? சரிங்க, இந்தியாவுக்கு கஷ்டமா இருக்கா? இந்தியான்றது கஷ்டமா இருக்கா? சரி, அதனால என்ன பிரச்சனை? இந்தியான்னு இருக்கிறது என்ன கஷ்டம்? இப்ப யார் பாரத்னு சொல்லிட்டா அப்படியே வந்து எல்லாமே வந்துருமா? 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்தீங்க, எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு தெரியல, எதுக்கு மாத்தணும்னு தெரியல. உங்களோட லட்சணம் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஹிந்தி திணிக்கிறதுக்கான ஒரு இப்போ சொல்லிருக்காங்க, அப்பதான் வந்து நாங்க நிதி தருவோம்னு சொல்லிருக்காங்கன்னு சொன்னீங்க. அது என்னமோ தரவுகள் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த மாதிரியான தரவுகள் ஹிந்தி திணிக்கணும்னு யாருமே சொல்லல சார். யாருமே சொல்லல. மும்மொழி கொள்கையை வந்து சொல்றாங்க, அது ஆப்ஷனல் தான். மும்மொழி கொள்கைக்கு வந்து ஹிந்தி வராம வேற என்ன வருது? சரி, ரைட். அதை தான் மறைமுகமா திணிக்கிறாங்கன்றது உங்க கருத்து. ரைட், ஓகே. சாய் சுதாகர் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்து. முதல்ல இவங்க 2 பேருக்கு ஒரே ஒரு பதில், இவருக்கு ஒரு பதில், அவருக்கு ஒரு பதில். சகோதரருக்கு
ஒரு அச்சுறுத்துற மாதிரி நினைக்காதீங்க. நான் ஒன்று சொல்றேன் சார், விடுதலை சிறுத்தைகளையும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சரி பல அடக்குமுறையில் சந்தித்து வந்த கட்சி, யாரும் இங்க வந்து எங்களை மிரட்ட முடியாது. சரி, ஓகே ஓகே. இல்ல அவங்க எங்களை யாரும் மிரட்ட முடியாது. அடக்குமுறை சந்தித்தவர் ஒரே ஒரு சிறைச்சாலையை வந்து உள்ள சார் ஒரே ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரான்னு கேட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்க சார். நான் ஏன் அமைதியா இருக்கேன்னா, இந்த கூட்டணி இருக்கு தெரியுமா, ஆளுகின்ற கூட்டணி, இவங்களுக்கெல்லாம் யாராவது சரியாக ஒரு பதில் சொல்லும் போது இவங்களுக்கெல்லாம் பதற்றம். அப்படிதான் சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. எவ்வளவு நேரம் பேசுவாங்க பேசணும். மற்ற மாநிலத்தவர் என் மாநிலத்துல கால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னும் போது செசஷன் ஆக்ட்னு ஒண்ணு இருக்குது, அந்த சட்டம் பாயும். தயவு செய்து யார் சொன்னது? யாரு சட்டம் சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. எங்களுடைய முழக்கமே என்ன தெரியுமா சார்? எந்த மாநிலத்தை சொல்லுற எந்த மொழியும் வரட்டும், எங்கள் தமிழ் வாழட்டும் சொல்றோம். எந்த மொழியும் வரட்டும், எங்கள் தமிழ் வாழட்டும். கால் வைக்க முடியாதுன்னு சொன்னீங்க சார். எங்களை ஏமாத்தி வேற மாதிரி பண்ண முடியாது சார். நான் இப்போ சொல்றேன், திரும்ப ரெண்டாவது கடந்த 5 வருஷத்துல என்ன திருப்பி கொடுத்துட்டீங்கன்னு கேட்டாரு சகோதரர். அதுக்கு நிதி அமைச்சர் தக்க பதில் கொடுத்துட்டாங்க. நீங்க கொடுத்தது அண்ணா, சகோதரருக்கு சொல்றேன், 6,39,000 6.39 லட்சம் கோடி. திருப்பி இவங்களுக்கு கொடுத்தது 6.96 லட்சம் கோடி. இதை வந்து 2 முறை இந்த செஷன்ல பார்லிமெண்ட்ல நிதி அமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஓகே, இப்போ நேற்றுக்கு பேசும்போது மாண்பு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? ஹிந்தி திணிப்பதற்காக நான் பேசவில்லை, அதை விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, இருங்க அது ஏன் அது மட்டுமல்லன்னு மற்றதுக்கு ஏன் போனாங்கன்னா, இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது எப்படின்னா, இந்த மெட்ரிகுலேஷன் போர்டுன்னு ஒன்று இருக்குது இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில் மட்டும்தான் மெட்ரிகுலேஷன் போர்டு. அது மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவர் இருக்கும் பொழுது இந்த ஸ்டேட் போர்டிலிருந்து எல்லாரும் சிபிஎஸ்சிக்கு போயிட்டு இருந்தாங்க. எதுக்கு? அந்த இந்தி எதிர்ப்பு வந்த பொழுது எல்லாரும் சிபிஎஸ்சிக்கு மாறும் பொழுது தலைவர் வந்து அந்த முதலமைச்சர் நம்ம விட்டு கல்வி போயிடுதேன்னு சொல்லிட்டு இந்த மெட்ரிகுலேஷன் கொண்டு வந்தார். அந்த மெட்ரிகுலேஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது, ஆங்கிலம் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் இருக்குது. அது படிக்காதவங்க, அது வேணான்னு சொல்கிறவங்க ஃப்ரெஞ்சு இருக்குது, ஜெர்மன் இருக்குது, சமஸ்கிருதம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, உருது இருக்குது, கன்னடம் இருக்குது, மலையாளம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இத்தனை லாங்குவேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போது நீங்கள் மலையாளம் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க, சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க. ஆமாம், ஹிந்தி இருக்குது, ஹிந்தி இருக்குது. ஆமாம், அதில் ஏன் கட்டாயப்படுத்தாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்றோம். இப்ப தெலுங்கு தயவு செய்து சகோதரரே புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் முரளி சார் வர முரளி சார் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் வர முரளி சார், ஒரு நிமிஷம் பேச அலோவ் பண்ணுங்க. நீங்க பேசும்போது நீங்க கொஞ்சம் கொஞ்சம் இருங்க சார், அவர் பேசி முடிக்கட்டும், முதல் சுற்று கருத்து முடிக்கட்டும். நான் முடிக்கவே இல்லை, பேசுங்க. நீங்க எத்தனை லட்சம் பேர் குழந்தைங்க மெட்ரிகுலேஷன் போர்டில் படிக்கிறாங்கன்னு பாருங்க. அதில் எத்தனை லட்சம் பேர் தமிழ் 2வது பாடமாக படிக்கிறாங்கன்னு பாருங்க, கணக்கெடுங்க. மற்ற மொழிகள் படிக்கிறது தான் அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் இதில் இப்போ மெட்ரிகுலேஷன்லேயே ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு தமிழ் எடுத்திருந்தால் தான் ஃபஸ்ட்டு. மற்ற மொழி 2வது மொழியாக எடுத்தவங்க தான் எல்லாருமே அதிக மார்க் வாங்குறாங்க. ஆனாலும் அதை விட கம்மியாக வாங்கின தமிழ் எடுத்தவர்களை தான் ஸ்டேட் ரேங்க்குக்கு அலோவ் பண்ணுறாங்க. கரெக்டா? அப்படி ஒரு சட்டம் இருக்குது இல்லை? அப்புறம் அப்படின்னா எல்லாருமே அதிகமாக இவங்க அனுமதிச்சு, இவங்க வேண்டான்னு சொல்கிறது தானே மெட்ரிகுலேஷன் போர்டு, ஸ்டேட் போர்டு தானே. இவங்க வேண்டான்னு சொல்கிறது, ஹிந்தி நடத்தக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே, மலையாளம் இருக்கக்கூடாது, எனக்கு தமிழ் தான் இருக்கணும் 2வது பாடம் சொல்ல வேண்டியதானே, எனக்கு இருமொழி கொள்கை தான், இந்த 2 மொழி தான் இருக்கணும், மற்ற மொழி படிக்கக்கூடாது, மலையாளம் படிக்கக்கூடாது, தெலுங்கு படிக்கக்கூடாது, உருது படிக்கக்கூடாது சொல்ல வேண்டியதானே. அந்த தைரியம் வர வேண்டும்ல. நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. அண்ட் இன்னொன்று, இந்த டேக்ஸ், நேற்று இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்லியிருக்காரு, ஒரு செகண்ட் ஆகாது நாங்கள் டேக்ஸை நிறுத்துறதுக்குன்னு. ஆனால் ஆர்டிகல் 270, 280 ரொம்ப கிளியராக சொல்லுது. அதாவது டெவல்யூஷன் ஆஃப் டேக்ஸ், இந்த வரி பங்கீடு ஆஸ் பர் ஃபைனான்ஸ் கமிஷன் தான் பண்ணணும். அந்த ஃபைனான்ஸ் கமிஷன்ன்றது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அந்த ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு நீங்கள்
கொடுக்காம இருக்க முடியாது. அதாவது இவங்க வந்து ஒரு நொடி கிடையாது, ஒரு யுகம் 10 ஆண்டு காலம் போய் போர் பண்ணாலும் சட்டத்தில் அதுக்கு இடமே கிடையாது. அந்த டைரக்ட் டாக்ஸஸ் இன்டைரக்ட் டாக்ஸ்னு இருக்கு. இன்கம் டாக்ஸ் வந்து டைரக்ட் டாக்ஸ், அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அது நேராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் நாம் செலுத்துகிறோம். இது இன்டைரக்ட் டாக்ஸ். ஜிஎஸ்டி வந்து அந்த வியாபாரிகளுக்கு நம்ம கட்டுறோம், வியாபாரிகள் கட்டுறாங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த காரணத்துக்கு நிறைய இடத்துல இன்சிஸ்ட் பண்ணுறதுன்னு தானே சொல்கிறாங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பல தடவை விவாதிச்சிருக்கோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹைக் பண்ணணும், அப்பதான் வந்து உங்களுக்கு எங்களுடைய கிடைக்கும். அதே முதலமைச்சர் சொன்னாரு. இருங்க, முதலமைச்சர் சொல்லுவாரு, ஆனா மத்திய அமைச்சர் சொன்னது நீங்க ஹைக் பண்ணுங்கன்னு சொல்லல. அப்படி கூட நாங்க ஹைக் பண்றது கூட அதிகபட்ச அமௌண்ட் நாங்க கம்மியா தான் ஹைக் பண்ணுன்றதை சேர்த்து பதிவு பண்ணிடுறேன். அவர் சொன்னதை நான் பதிவு பண்ணிடுறேன். கிடையாது, நீங்க காமிங்க, ப்ரூஃப் காமிங்க. அதுக்கு யாருமே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க உபயோகப்படுத்தி இருக்கிற கரண்ட்டுக்கு பணத்தை கட்டுங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து நீ உயர்த்தினாதான் கட்டுன்னு சொல்லல. அவங்களுக்கு என்ன சப்சிடி கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சார் முதலமைச்சர் சொன்ன கருத்து தான் சார் நான் உங்ககிட்ட சொல்லுங்க. நாங்க மத்திய அரசாங்கம் சொன்ன கருத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க என்ன சொன்னீங்க, முதலமைச்சர் வந்து மத்திய அமைச்சர் சொன்னாருன்னு சொல்றீங்க. நான் மத்திய அமைச்சர் சொன்ன கருத்தை மட்டும் நான் சொல்றேன். அது நீங்க எப்படி வேணா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இந்த விவாதத்துக்குள்ள வர்றதுக்கு இல்லை. சரி, மத்திய அமைச்சர் சொன்னது இதுதான். நீங்க உபயோகப்படுத்தினதுக்கு கட்டணத்தை கட்டுங்க, நீங்க இன்னும் கடனை திருப்பி கொடுக்கல, கட்டுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை ஏத்துறதுக்கு என்ன ரீசன் இவங்க கொடுத்தாங்கன்னா, கடன் அதிகமா இருக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டில், அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னாங்க. இப்போ நீங்க அந்த ஏத்துன பிறகும் அதை விட அதிகமாக கடன் இருக்குன்னு இப்போ சொல்றீங்க. அப்போ எத்தனை வாட்டி ஏற்றுவீங்க? அந்த இதுக்கே வருவோம், எலக்ட்ரிசிட்டிக்கே வருவோம். அது இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, மாதம் ஒரு முறை கணக்கெடுப்புன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஸ்மார்ட் மீட்டர் போட்ட உடனே கணக்கெடுப்புன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஹிந்துல ஒரு செய்தி பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு யூனியன் வந்து அதுக்கு தடுக்குது. அது எப்படி சாத்தியம்? நார்மல் மீட்டர் வந்து 1000 ரூபாய், அந்த ஸ்மார்ட் மீட்டர் போட்டால் 14,000 ரூபாய், இத்தனை 1000 கோடி 30,000 கோடி வேணும் எல்லா மீட்டரும் மாத்துறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன ஏமாத்து வேலை இது? அப்போ மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க, இல்லை குறிப்பிட்ட வந்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ ஹிந்தி மட்டும் இல்லை, அது தாண்டி பல விஷயங்கள் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்ல வந்தீங்க, அதை அப்படியே நிறுத்திட்டீங்க. பல விஷயங்கள் சொல்றாரு, சமூக நீதிக்கு பாதிப்புன்னு சொல்றாரு. அதாவது நீங்களும் படிச்சிருப்பீங்க, நீங்களாவது இது வந்து தெளிவுபடுத்தணும் இவங்களுக்கு. நீங்க சொல்லணும் இது தப்பு, சமூக நீதிக்கு தனியா ஒதுக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லணும். பிற்படுத்தப்பட்டோருக்கு சலுகைகள் தனியாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எனக்கு அந்த ஆர்டிகல் நம்பர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனாலும் இருக்கு. இல்ல, ஒரு பாயிண்ட், சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கம் அதெல்லாம் பேசுறதுக்கான அவங்கள சுய பரிசோதனை பண்ணிக்க வேண்டிய நேரம் இது. சமூக நீதிக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்காக அவங்களோட ரெஃபார்மேஷனுக்காக கொடுக்கப்பட்ட நிதியை அன்யூஸ்டா 10,000 கோடி வச்சிருந்தாங்க. 10,000 கோடி. இவங்க வந்து சோஷியல் ஜஸ்டிஸ பத்தி என்ன பேச போறாங்கன்னு எனக்கு புரியல. கேட்க மாட்டாங்க, கூட்டணியில இருப்பாங்க. தகுதி இருக்கு, பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் தேசிய கல்விக் கொள்கையில சமூக, அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கு தனி சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது இல்லைன்னு சொன்னா அது தப்பான வாதம். கண்டிப்பா சார். திரு கரூர் முரளி சார், அதாவது சமீபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் பேசும்போது, இந்த மாதிரி மத்திய அரசுக்கு வந்து நம்ம நிறுவனங்களுக்கு ஒத்துழையாமை இருக்கணும், அதே போன்று வரி கட்டக்கூடாது, முதல்ல வந்து இந்த சுங்கச்சாவடிகளுக்கெல்லாம் வந்து பணம் கட்டக்கூடாது, முதல்ல அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரியான கோரிக்கைகள் வச்சார். அதனுடைய வெளிப்பாடு தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரா? சார், நாங்கள் வந்து எப்பொழுதும் ஜனநாயகத்தின் மீது, அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நன்மதிப்பு வைத்திருப்பவர்கள், மதிக்கக்கூடியவர்கள். எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறாரோ அதை பொறுத்துதான் நாங்கள் எடுக்க வேண்டிய ஆயுதம் இருக்கிறது. அண்ணன் பேசுற பொழுது எங்களை மிரட்டுற பாணியில பேசுவார். 356 சட்டப்பிரிவுல 2 தடவை கொட்டு வாங்கியிருக்காங்க,
ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் திருந்தலையே அப்படிங்கிற மாதிரி பேசுறார். பிஜேபி அண்ணனுக்கு சொல்றேன், திமுக காரனை மிரட்டி மட்டும் பார்க்காதீங்க. இன்னமும் சொல்ல வேண்டுமானால் அன்பால் திமுக காரனிடம் நீங்கள் சாதிக்கலாமே தவிர அதிகாரத்தால் திமுக காரனை மிரட்டி அடிமடியை வைத்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு விடக்கூடாது. 356 சட்டப்படியை வச்சு நீங்க ஆட்சியை கலைச்சிடுவீங்க. இதற்கு அந்த காலம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீதிமன்றம் இல்லையா? எங்களுக்கு சட்டம் தெரியாதா? இன்னும் மிரட்டி பாக்குறீங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரு? முதலமைச்சர் என்ன சொல்றாரு? நீங்க எங்களுக்கு கூடிய நிதியை தராட்டி நாங்க ஒரு முடிவெடுத்தா, ஒரு நொடியில முடிவெடுத்தா என்ன ஆகும் கேட்கிறாரு. சரி, வரி நீங்க கொடுக்காம இருக்க முடியுமானாக்க நாங்க கொடுக்கல சார். பொதுமக்கள் தன்னெழுச்சியாகவே வரி கொடுக்காட்டி என்ன செய்வீங்க? அவங்க கொடுக்க முடியாத முடிவெடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இது என்ன திமுக காரர்களையும் திமுக தலைவரையும் பாதிப்பதல்ல. இது மொழி பிரச்சனை, மொழி பிரச்சனை. அததான் அழகா சொன்னாரு நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி தோழர் அழகா சொன்னாரு, இந்திய திணிக்காதீங்க. நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் திணிக்கிற மாதிரி தான் நடக்கு. கேட்டா என்ன சொல்றீங்க? ஏங்க நான் இந்திய திணிக்கலைங்க, 3வது மொழியை உன்னை கத்துக்குங்கன்னு தான் சொல்றேன் சார். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உத்தரப்பிரதேசக்காரன் ஏமாந்து இந்திய உள்ள விட்டான், போஜ்புரி மொழி இல்ல. ராஜஸ்தான்காரன் ஏமாந்து இந்திய உள்ள விட்டான், ராஜஸ்தானி மொழி இல்ல. பீகார்காரன் ஏமாந்தான் உள்ள விட்டான், பீகாரி மொழி இல்ல. அதே போல தமிழனும் ஏமாந்து மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் வருகின்ற எதிர்காலத்தில் தமிழ் நீங்க சொல்றீங்க வரி கொடுக்காட்டா என்ன செய்வீங்க? சாய் சுதாகர் சார் சொல்றாரு, வரி கொடுக்காட்டா எந்த தொழிலும் மக்கள் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு சார். தொழில் அதிபர்கள் வரி கட்டலன்னா, ஜிஎஸ்டி கட்டலன்னா தொழில் பண்ண முடியாது. அவங்க ஜிஎஸ்டி நம்பரை முடக்கிடுவாங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்றதுனால நீங்க முறைக்கிறீங்கன்னு சொல்றீங்க. யாருக்கு அதிகாரம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், அதாவது முதலமைச்சர் இப்படி ஒரு நிலைக்கு பேச வேண்டிய இடத்தை அவரை தூண்டிவிட்டது யார்? அவரை பேச வைத்தது யார்? ஒன்றிய அரசாங்கம் பேச வைத்தது. தர்மேந்திரா, நீங்க மும்மொழி திட்டத்தை ஏற்காட்டு 5000 கோடி இயற்றிய தமிழ்நாடு இலக்குது நீங்க பெற முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க அதை கண்டிச்சீங்களா? ஒன்றிய அமைச்சர் எப்படி பேசலாமா? அதுக்குதான் முதலமைச்சர் என்ன செஞ்சாரு? நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதினார். நீங்கள் தலையிடுங்கள், தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு முடிவெடுங்கள், முடிவெடுத்து இறையாமை காப்பாற்றுங்கள் என்று சொன்னால் ஒரு பிரதமர் இதற்குண்டான நடவடிக்கை எடுத்தாரா என்றால் நடவடிக்கை எடுக்கவில்லை. சார், எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் சார், மொழி முக்கியம் சார். எனக்கு என் தாய் முக்கியம், அதே போல என் தாய்மொழி முக்கியம். 2 விஷயம். நீங்க வரி கொடுக்கறோம், வரி கொடுக்க மாட்டோம், நீங்க நிதி கொடுக்க மாட்டாங்களா? இல்ல, எங்களுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற பிரச்சனை ஒண்ணு. நாங்க எங்க தாய்மொழி தமிழை காப்பாற்றணும்னு துடிக்கிறோம். நரேந்திர மோடி தாய்மொழியை காப்பாத்தன்னு துடிக்கிறாரா? அமித்ஷா தாய்மொழியை காப்பாத்தன்னு துடிக்கிறாரா? அந்த தர்மேந்திர பிரதான் இருக்காரு, அவருடைய தாய்மொழி என்ன சார்? அவருடைய தாய்மொழி ஒடிசா. நரேந்திர மோடி நாட்டினுடைய பிரதமர், நரேந்திர மோடியினுடைய தாய்மொழி குஜராத்தி. ஆனா அவங்க தாய்மொழியை காப்பாத்த அவங்க துடிக்கல, இன்னொரு இந்தி மொழியை வளர்க்கறதுக்கு துடிக்கிறாங்க. இன்னொன்னு சொல்றேன், பிஜேபியில இருக்கிற தோழர்களுக்கு நான் சொல்றேன், சூட்சமம் இருக்கிற தம்பி, சுண்ணாம்பு டப்பாக்குள் என்று அண்ணா சொன்னார். அந்த சூட்சமம் தெரியாமல் தமிழ் மாநிலத்தில் இருக்கிற பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலையாக இருந்தாலும், என்னுடைய பிஜேபியினுடைய நண்பராக இருந்தாலும், இந்திய கொண்டாந்து திரிக்கிறது இந்திய வளர்க்கறதுக்கு இல்ல சார், பின்னாடியே சமஸ்கிருதத்தை கொண்டு வர்றதுக்கு. அவங்க கட்சியினுடைய RSS தலைவர் கோல்வால்கர் சொல்கிற பொழுது அழகாக சொன்னார், நம்மளுடைய சமஸ்கிருதத்தை முன்னிறுத்தினால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இந்தியை முன்னிறுத்துவோம், அதற்கு பின்னால் கொண்டு போய் சமஸ்கிருதத்தை நிறுத்துவோம்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், பிஜேபி 1999 முதலில் ஆட்சிக்கு வந்த பிறகு பிஜேபி சமஸ்கிருத ஆண்டு கொண்டாடினாங்க. அதுல இருந்து அவங்களுடைய நிலைமை தெரியுது. ஆகவே சொல்றேன், ஒன்றிய அரசாங்கத்தை நீங்க சொல்லுங்க, பிஜேபிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க தமிழ்நாட்டில இருந்து, நீங்க எல்லாம் போய் சொல்லுங்க, உங்க அண்ணாமலை கிட்ட சொல்லுங்க, அண்ணாமலை மூலமாக தர்மேந்திர பிரதானுக்கு சொல்லுங்க, சொல்லி நிதியை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. நாங்க பிரச்சனை பண்றதுக்கெல்லாம் நாங்க தயார் இல்ல. ஆனா எங்க சுயமரியாதை மீது நீங்கள் கை வைத்து பார்த்தால், எங்கள் அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை திட்டத்தின் மீது கை வைத்து பார்த்தால், அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கை திட்டத்தை நிறைவேற்றுகிற பொழுது சட்டமன்றத்தில் உரையாற்றிய பேச்சு என்ன தெரியுமா? இந்த அண்ணாதுரை வேண்டுமானால் மறைந்து போகலாம், அண்ணாதுரை மறைந்து போன பிறகு கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ இல்லை, நாட்டிலே ஒரு மதவாத சக்தி கூட இந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரலாம்.
முதலமைச்சர் நாற்காலில் உட்காருகிற பொழுது நான் கொண்டு வந்த 3 தீர்மானத்தை யாராலும் மாற்ற முடியாது. சுயமரியாதை திருமணம், இன்றொன்றை இருமொழி கொள்கை, தமிழ்நாடு என்று பெயர் வைத்த கொள்கை எவரும் கை வைக்க முடியாது. இது இருக்கிறவர் என்று அண்ணாதுரை ஆளுநர் என்று சொன்னார். அந்த இருமொழி கொள்கைக்கு ஆபத்து வந்திருக்கு சார். அதனாலதான் துடிக்கிறோம். நீங்க எங்க மோடியை நீங்க கை வச்சுட்டு தப்பிக்க முடியாது. தலைவர் கூட சொன்னாரு தேன்கூட்ல கல் எறியாதீங்கன்னாரு. நான் சொல்றேன் தேன்கூட்ல கை வைக்கிறது பிஜேபி. தேன்கூட்டில் கை வைக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ வரிகுடா இயக்கம்ன்றது நமக்கு ஒன்றும் ஒரு புதிய விஷயம் இல்லையா? ஏற்கனவே மகாத்மா காந்தி அவர்கள்லாம் வந்து வெள்ளைக்காரங்களை எடுத்து போராடும் போது பண்ண ஒரு விஷயம் தானே. அடிமைத்தனம் பண்ணும் பொழுது நம்ம வந்து நான் வயலன்ஸ்ல வந்து ஒத்துழையாமை இயக்கம் போராட்டம் அங்க போறீங்க நீங்க. என்ன கேட்டோம்? சுதந்திரம் கேட்டோம். சுதந்திரம் எதுக்கு கேட்டோம்? இலங்கை இங்கிலாந்து கிட்ட இருந்து தனி நாடு கேட்டோம். கரெக்டா? இப்ப கேட்பாங்களா? சுண்ணாம்பு டப்பால சூட்சமும் இருக்குன்னு சொன்னவங்க தான் தனி நாடு கோரிக்கை கிடையாது, மாநில சுயாட்சி மாநில உரிமை வந்து நாங்க கோர்றோம்னு மாத்தி பேசினது எதனால? அந்த ஆக்ட்னால. செடேஷன் ஆக்ட் பாயும்னு ஒரே ஒரு மெசேஜ்னால. கரெக்டா? இப்ப அதெல்லாத்தையும் மறந்துடுவாங்க. சூட்சமும் தெரியும்ல, நீட்டு இது பண்றதுக்கான சூட்சமும் தெரியும்னு ஆட்சி அமைச்சாங்களே, சூட்சமத்தை கண்டுட்டாங்களா? சூட்சமத்தை கண்டுபிட்டாங்கன்னா இருங்க, நீங்க பேசும்போது பேசல இல்லன்னா நீங்களும் பேசாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க, அப்புறம் பேசுங்க. வெயிட் பண்ணுங்க. வரட்டும், நானே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க துணை முதல்வர் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் அப்படியே கொண்டு வந்து ஒப்பிக்கிறாப்புல. அண்ணன் போஜ்புரி பீகாரி எல்லாம் அழிஞ்சிடுச்சு, அப்படி ஒரு மொழி இருந்ததா? பீகாரின்னு ஒரு மொழி இருந்ததா? இந்தியா துணை கண்டத்துல பீகாரின்னு ஒரு மொழி இருந்ததா? இல்லாத ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க. போஜ்புரி காட்டும் இல்ல நீங்க சோகால்டு பீகாரின்னு சொல்ற இது காட்டும் எழுத்து வடிவம் இருக்கா? எழுத்து வடிவம் இருக்கா சார்? எழுத்து வடிவம் இருக்கிற எந்த மொழி சார்? எழுத்து வடிவம் இருக்கிற எந்த மொழி சார் அழியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைங்கிறீங்கல்ல, தமிழ் தேவையில்ல. இப்ப முதலமைச்சர் சொன்னது 52 மொழிகள் அழிவின் விளிம்பில் இருக்கு. ஹிந்தி பெல்ட்ல வந்து 25 மொழிகள் வந்து அழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்றாங்க. என்ன 25 லிஸ்ட் கொடுங்க. லிஸ்ட் கொடுங்க. அந்த லிஸ்ட்ல தான் அந்த லிஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டார்ல. குறைந்தபட்ச பேச்சு வழக்காக இருந்தது. அதுவும் போச்சு. கிடையாது, பீகாரி கிடையாது. யார் பீகாரில பேசலன்னு யார் சொன்னது? உங்களுக்கு எழுத்து வடிவம் இல்ல. இல்ல பீகாரின்னு ஒரு மொழியே கிடையாது சார். அது ஒரு போஜ்புரி வந்து ஒரு பேசுறாங்கன்றது அவங்க தரவுகள். முதல்ல அது வந்து ஒரு ஸ்லாங் மாதிரின்னு வெச்சுக்கோங்களேன். அது போய் அழிஞ்சு போச்சுங்கறாங்க. எழுத்து வடிவம் கிடையாது. இந்த போஜ்புரி சினிமா இருக்கு, அது அழியல. போஜ்புரி சினிமா இருக்கு. அப்புறம் இன்னைக்கும் நீங்க இந்தியாவுடைய கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியான்னு எடுத்தீங்கன்னா சமஸ்கிருதமும் தமிழும் தான். தமிழை வளர்க்கறதுக்கு பாஜகவை விட வேற யாரும் இங்க வந்து எந்த முயற்சியும் இல்ல. அதற்கு தான் அவர் சொல்றாரு வெறும் 74 கோடி அது சமஸ்கிருதத்துக்கு வந்து நீங்க 1488 crores நீங்க ஒதுக்கி இருக்கீங்க சார். நீங்க அப்படி எல்லாம் அதை வே பண்ண முடியாது சார். சிங்கப்பூர்ல வந்து திருவள்ளுவர் அகாடமி சம்திங் அங்க வந்து ஓபன் பண்றாங்க தமிழ் வளர்க்கறதுக்காக, தமிழ் ஆராய்ச்சிகளுக்காக. சிங்கப்பூர்ல சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஃபண்ட்ல அதுக்கான அறிவிப்பு கொடுத்ததும் மத்திய அரசாங்கம், இதே மோடி கவர்மெண்ட் தான். எங்க போனாலும் தமிழ்ல இருக்கிற கோட்டை எடுத்து தான் பேசுறாரு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ல ஒரு மீட்டிங்ல பேசும்பொழுது கூட தமிழ் சொல்றது, தமிழ் நம்மளுடைய மொழிங்கிறது வந்து ரொம்ப பெருமை. எதுவும் பண்றது இல்ல அப்படின்றது நீங்க தான் சார் ஒண்ணும் பண்ணல. இருங்க சார், நியூ எஜுகேஷனல் பாலிசில தமிழை தான் வளர்க்கறாங்க. நீங்க தான் அதை தவறா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க. 5ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி வழி கல்வி முடிந்தால் தாய்மொழி வழி கல்வின்றது வந்து நீங்க வந்து எக்ஸாம் நான் சொன்னதை முதல்ல அக்னாலேஜ் பண்ணுங்க. தாய்மொழி வழி கல்வின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து சயின்ஸையும் தாய்மொழி வழிதான் படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுது மக்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி ஜாஸ்தி ஆகும். அந்த தன்னுடைய தாய்மொழி மொழியிலே படிக்கும் பொழுது அதுதானே ஸ்ட்ராங்கா உங்களுடைய தாய்மொழியை வளர்க்குறது. இப்ப விளிம்பு நிலையில 52 லாங்குவேஜ் இருக்குங்கிறீங்கல்ல, அதெல்லாம் எந்தெந்த எழுத்து வடிவம் உள்ள தாய்மொழிகளோ அதெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகும்ல. அதோட ரூட்ஸ் இன்னும் வேர்கள் இன்னும் பலப்படும் இல்லையா? நியூ எஜுகேஷனல் பாலிசி அதே தப்பா போய் பேசுறீங்க. அதே சமயத்துல நீங்க 3ஆம் கிளாஸ்லயே வந்து ஃபில்டர் பண்ணிடுறீங்க. நீங்க எக்ஸாம் தான் வைக்கிறாங்க, ஃபில்டர் பண்றாங்கங்கிறது கிடையாது. இல்ல இப்போ நம்ம இல்ல சார், இலவசம் கட்டாய கல்வி சட்டம் வந்து 14 வயது வரைக்கும் 9ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 14
வயது வரை வச்சுக்கலாம், 14 வயது வரை எல்லாரையும் நம்ம பாஸ் பண்ணி விடுறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நீங்க இது கொண்டு வரதுனால இப்ப கட்டாய கல்வி சட்டத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களா? 5, 8 இதுல வந்து ஃபெயிலியர்ஸ் ஆக சான்சஸ் இருக்கா சார்? இல்லையா சார்? கட்டாய கல்வி எக்ஸாம், பொது எக்ஸாம், பொது தேர்வு தான் பாஸ் பண்ணி விட்டுருவீங்க. கரெக்ட். பொது தேர்வு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இவங்களை நாங்க ஃபெயில் பண்ணுவோம், ஃபில்டர் பண்ணுவோம் யாருமே இல்ல. சொல்லல. அப்புறம் எதனால அவங்க வந்து இந்த மாதிரி இடைநிற்றலுக்கு வழிவகுக்கும் சொல்றாங்க? யார் இவங்க இவங்க சொல்றாங்க சார், இவங்க இந்திக்கு வழிவகுக்குங்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் சார் ஏன் சொல்றீங்கன்னு அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்களுக்கும் சேர்ந்ததுதான். யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் 2 முறை இந்த இஷ்யூ பத்தி இப்ப பேசினாரு கடந்த வாரத்துல. 2 முறையில ஒரு முறை கூட ஹிந்திங்கிற வார்த்தை ஒரு வாயிலிருந்து வரல. கன்னடம் சொல்லி கொடுங்க, திராவிட மொழிகள் கத்து கொடுங்க. அங்கங்க இருக்கவங்க இப்ப இங்க தெலுங்கு மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல, அவனுக்கு அவன் தாய்மொழியில கல்வியை கற்றுக்கணும். தமிழ 3வது மொழியா எடுத்து படிக்கலாம்ல. இப்ப மலையாளிஸ் இருக்காங்க, மலையாளத்துல நான் வந்து பேசிக் எடுத்துக்கிறேங்க. என்னுடைய முதல் மொழி மலையாளம், 2ஆம் மொழி இங்கிலீஷ், 3வது மொழியா நான் தமிழ படிக்கிறேன்னு சொல்லுவான்ல. அதுக்கான வாய்ப்பு, தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க சொன்னீங்க முதல் சுற்றுல சார் சொல்றாங்க இந்தியா முழுக்க இந்த புதிய கல்விக் கொள்கை தமிழை இந்தியா முழுக்க கொண்டு போறதுக்கு வழி வகுத்திருக்குன்னு சொல்றாரு. அதாவது இவங்க சொன்னாங்க இல்லையா, அப்போ அதாவது தெலுங்கு தாய்மொழியாக கொண்டு வந்து 3வது மொழியாக வந்து எப்படி படிக்க முடியும், தமிழ் மாதிரி முதல் மொழியாக படிக்கணும்னு சொல்லல. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இருக்கிறவங்க வந்து பூர்வீக குடிகளாக இருக்கிறவங்க நீங்கள் தமிழ் மொழி கல்வி படிச்சுட்டு நீங்கள் 2nd, 3rd வச்சுக்கோங்க உங்கள் மொழின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் வந்து இப்போ வந்து கர்நாடகாவில் இருந்தேன்னா கர்நாடகா தான் நான் முதல்ல படிக்கணுன்றது தான் அந்த அப்படி தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ காவேரி நீர் பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், நான் கர்நாடகாவே அங்கேயே தாய்மொழிக்கு அங்கேயே இருக்குன்னு சொன்னால், அங்கேயே என்னுடைய பூர்வீகம் இருக்குன்னு சொன்னால், நான் கர்நாடகா நீரை தமிழ்நாட்டுக்கு விடாதீங்க சொல்றதான் கரெக்ட் இல்ல. இப்போ இங்க சரியா? வழிமொழி இருந்தது, புரியுதுங்களா? தாய்மொழி மறந்துறாதா? அது மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு இருக்கிறீங்கன்னு சொன்னா தமிழ் மொழியை முதல் பாடமா எடுத்துக்கிறது நம்ம இதுதான் திணிக்கிறது. இதுதான் திணிக்கிறது. தமிழ்நாட்டுல இருக்க தெலுங்காரங்க தமிழ் தான் படிக்கணும்ங்கிறது திணிக்கிறது இல்லையா? எங்கங்க திணிக்கிறது? அது பேர் தாங்க திணிக்கிறது. நாங்க பிற மொழியை நீங்க எடுத்துக்கணும் வந்து எங்களுக்கு கொடுங்க நான் சொல்லுங்க. நீ தான் ஆப்ஷன் யார் வேணும்ன்றவங்க எடுத்து படிக்க போறாங்க. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து எங்களுக்கு வந்து சார் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தமிழை விட்டுட்டு இந்தி படிங்கன்னு சொல்றீங்களா? இல்லங்க, எப்பங்க சொன்னாங்க? ஏன் சொல்லல? சொல்லலையே. சொல்லாம என்ன பிரச்சனை? அததான் அவங்க சொல்லாம ஏன் பிரச்சனை வருது சார்? அதுதான் சார் இந்த மும்மொழி கொள்கை. சொல்லாம அதே பிரச்சனை வருது. மும்மொழி கொள்கை அப்படின்னு வரும்போது அந்த 3வது லாங்குவேஜ் ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. சரி, 3rd லாங்குவேஜ் ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான் சொல்றாங்களே தவிர ஹிந்தி படிக்கணும்னு சொல்ல. அது அவர்கிட்ட தர்மேந்திர பிரதான் எந்த இடத்துல ஹிந்தின்னு மென்ஷன் பண்ணல. தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாரு, இந்த 3வது கொள்கையை நீங்க மும்மொழி கொள்கையை நீங்க ஏற்றுக்கலைனாக்கா உங்களுக்கு நிதி கிடையாது. அம்சமா இருக்கு. மும்மொழி கொள்கையை இல்லன்னு சொன்னாரா? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளலாம் ஃபண்டுன்னு சொன்னாங்களா? அப்படி சொன்னாரா இல்லையா? ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப ஏன் ஃபண்ட் நிறுத்தினாரு? எதுக்கு தரமாட்டேன்னு சொன்னாரு? அப்ப எதுக்கு தரமாட்டேன்? புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இப்ப எப்படி இல்லன்னு சொல்றீங்க? புதிய கல்விக் கொள்கைனா ஆனா நீங்க சொல்லுங்க. மக்கள் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. நான் புதிய கொள்கையை நாங்க ஏத்துக்கணும்னு கேக்குறேன். ஆனா புதிய கல்வி எங்களுக்கு இருக்கிற மொழி நாங்க 2 மொழி வந்துங்க. உலகம் முழுக்க கல்விக் கொள்கைனா என்ன? நீங்க எதாவது சொல்றீங்க. ஆங்கிலத்தை நாங்க வந்து ஏத்துக்கிறோமா இல்லையா? உலகம் முழுக்க இருக்கா இல்லையா? உலகம் முழுக்க இருக்கிற மொழியை நாங்க ஏத்துக்கிறோம். யார் வேணாலும் எங்க வேணாலும் படிக்கலாம். இருங்க, எனக்கு மட்டும் 2 பேருக்கு 1 மணி நேரம் கொடுங்க. இல்ல பிஜேபி காரருக்கு பேசுறது வச்சுக்கீங்களா? பிஜேபி காரருக்கு பேசுறது டிபேட் வச்சுக்கீங்களா? பாருங்க, இல்லங்க, இவரு பேசுறதுக்கு 1 மணி நேரம், அவர் பேசுறதுக்கு 1 மணி நேரம். பிஜேபி இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அடுத்த முறை கூப்பிடாதீங்க. இல்ல சார், இல்ல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அடுத்த முறை கண்டிப்பா கூப்பிடாதீங்க. இல்ல அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து டிபேட் பண்ணீங்கன்னா கூப்பிடாதீங்க. எந்த காரணமால இல்ல. நீங்க வந்து சொல்ற பிஜேபி காரருக்கு சொல்றதுலாம் நீங்க வந்து ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஓவரா பண்ணாதீங்க. பிஜேபி நீங்க பிஜேபியா? நீங்க பிஜேபி காரங்களா? நான் சொல்றேன் இல்லையா, நான் எல்லாருக்கும் சமமா தான் கொடுக்கிறேன். அப்படியே கிடையாது. நீங்க இவங்க பேசுற கருத்துலாம் சொல்றீங்க, நீங்க சொல்றத கட் பண்றீங்க. அது மாதிரி கட் பண்றதுலாம் வெச்சுக்காதீங்க. அது மாதிரி கட் பண்ணாதீங்க. அது மாதிரி கட் பண்ண கூடாதுன்றல நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட விருப்பம். இல்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவு செய்து அந்த மாதிரி பேசாதீங்க. இல்ல சார், அந்த மாதிரி பேசினா வந்து வர நான் பேசல. அவங்க பேசுறேன், நான் பேசுறேன். ரைட், ஓகே, ரைட். நான் டைம் எல்லாருக்கும் இல்ல நான் பேசுறேன், அவங்களே பேசுங்க. நீங்க ரிப்பீட்ல போய் பாருங்க. இல்ல அது மாதிரி அவங்களே பேச சொல்லுங்க. இல்ல இப்ப இது மாதிரி வந்து பாஜக காரங்களை கூட்டு வச்சுக்கின்னு
இந்த பக்கம் வந்து வலதுசாரி, இந்த பக்கம் பாஜக காரன் சொல்லிட்டு பேச வைக்கிறது, இந்த மாதிரி போக்குலாம் வந்து ரொம்ப தவறானது. கரூர் முரளி எங்களை வந்து பேசுறதுக்கு கூப்பிடுங்க, அவர் பேசலாம் கட் பண்றீங்க, எங்களை பேசலாம் கட் பண்றீங்க. சரி, இவங்க ரெண்டு பேரும் பேச சொல்லுங்க. நாங்க கேட்டுட்டு தான் இருக்கீங்க, நீங்க தான் பேசிருக்கீங்க. இல்ல இல்ல இது சொல்லலாம், ரிப்பீட்ல பாருங்க. உங்களுக்கு நேரம் குறைவா இருந்தா தவறு, அதெல்லாம் தப்பு. எங்களை என்ன நான் சொன்ன செய்தினா வந்து முன் வந்து நான் சொல்ற செய்தி ஒண்ணு கூட வரல. இந்த செய்தியை சொல்லல நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் என்ன சார் சொல்றீங்க? பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் பேச சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரும் டாக்டரும் பேச சொல்லுங்க. உங்க காரணம் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. நான் பேசல. ரைட், விடுங்க. ஓகே சார், சொல்லுங்க. இல்ல அவர் பேச சொல்லுங்க. இல்ல அவர் பேச விரும்பலன்றாரு. அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அவங்க வந்து நான் சொல்லிட்டேன், நேரம் கொடுத்துட்டேன். நீங்க ரிப்பீட்ல பாருங்க. நீங்க போய் பாருங்க சார். நான் பார்த்தது நீங்க பாருங்க. ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ளே அவரே பேச சொல்றீங்க, இவரை பேச சொல்றீங்க. அது என்ன போக்கு அது? ரைட், ஓகே. நீங்க பேசிருக்கீங்க, நீங்க ரிப்பீட்ல பாருங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன் சார். நான் சொல்றேன், நான் உங்க நெறியாளருக்கு சொல்றது ஒண்ணுதான். தமிழ்நாட்டுல மீண்டும் இந்தி போர் வெடிக்கும். இந்திய எதிர்த்து போராடுகிற அந்த போர் வெடிக்கும். அது ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப கிட்ட வந்திருக்குது. உங்களை போன்ற நெறியாளர்கள் என்ன சப்போர்ட் பண்ணாலும் அதை எதிர்கொள்ற துணிவு எங்களுக்கு இருக்கு. சரி, ரைட். நீங்க இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கின்னு கூட ஒரு நாள் முழுக்க கூட பேசுங்க. அப்ப கரூர் முரளி வச்சு பேசுனது இல்ல, நாங்க இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க கூட பேசுறோம். அவர்கள் பேசுனதெல்லாம் எங்களுக்கு வந்து எந்த தொலைக்காட்சி இதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்குன்னு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்க அது மூலமா பழி போடுறது மீடியா பர்சன்ஸ் மேல தான். இல்ல ஒரு சார்பா இல்ல, நீங்க ஒரு சார்பு கொள்கை வெளிப்படையா தெரியுது. அப்படிங்களா? நீங்க அந்த டிபேட் பாருங்க, வெளிப்படையா தெரியும். சரி, ரைட், ஓகே. உங்களுடைய கருத்து? இல்ல இல்ல, என்னோட கருத்து இல்ல, மக்களுடைய கருத்து. மக்களுடைய கருத்து. அது மக்கள்கிட்ட நான் விட்டுறேன். நான் மக்களுக்கு இது என்னோட முகநூல் பக்கத்துல போடுறேன், மக்கள் பக்கமே போடுறேன். ரைட், ஓகே சார். அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆதங்கத்துல கண்ணா பின்னான்னு பேசுறாங்க சார். நாங்க வந்து பச்சோந்தி தனமா பேச மாட்டோம் சார். இந்த மண்ணுக்காக இருக்கக்கூடியவங்க சார். எங்க உயிர் இந்த மண்ணுக்கு. மற்றவங்க மாதிரி வந்து எவ்வளவு போற பிச்சைக்காக இருக்கிற உயிர் கிடையாது. இது ஆதங்க பேச்சு. இது வந்து ஆதங்க பேச்சு தாங்க. எங்க ஆதங்க பேச்சு தான். இந்த மண்ணுக்காக இருக்கிற உயிர் இது. இந்த மண்ணுக்காக இருக்கிற விவாதத்தை கொண்டு போலாம். நம்ம வந்து இது உணர்ச்சி சும்மா வந்து அதுக்காக நாங்க தூக்கி வேலை செய்யற ஆளு கிடையாது. விவாதத்தை வந்து நீங்க சொல்றீங்க ஹிந்தி திணிக்கிறாங்கன்னு சொல்றீங்க, அதுக்கான தரவுகளை கொடுங்கன்னு கேக்குறோம். அத பத்தி ஆக்கப்பூர்வமா விவாதிக்கலாம். ஹிந்தி திணிக்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லைங்களா? இல்ல அதை சொல்றீங்க. இல்ல உங்களுக்கு தெரியவே இல்ல. அமைச்சர் சொல்றாருன்னு சொன்னாரு. சரி, ஓகே. கரூர் முரளி சார் அப்புறம் எப்படி நிதி ஒதுக்க மாட்டேன்னு சொன்னாரு? இல்ல இப்போ நான் பேசவே இல்லை, இருங்க. சரி, குயிக்கா முடிங்க. நான் முடிக்கிறேன். அதாவது ரெண்டு பேரும் அவரும் நாங்க என்ன பிச்சை எடுக்கிறோம், எங்களுடைய உரிமை கேட்கிறோன்றீங்க. அண்ட் இன்னொருத்தர் இவர் வந்து என்ன சொல்றாரு, இந்தி போர் வெடிக்கும்ன்றாரு. இவரே தான் சொன்னாரு. அவரும் சொன்னார் ஆர்டிகல் 356 எல்லாம் அந்த காலம் இந்த காலம் சட்டம் மாறி செஞ்சிருக்காங்க சார். அந்த வரலாறுலாம் இருக்குங்க. அந்த வரலாறுலாம் இருக்கு, போய் எடுத்து பாருங்க. அதுதான் பார்க்காம வந்து பேசுறீங்க சொல்றானே. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல எத்தனை பேர் உயிர் வந்திருக்காங்க? இருங்க. மொழி போர் வரும் அப்படின்னா அந்த சட்டம் எல்லாம் மாறிடுச்சு. அந்த காலம் பஸ் கொளுத்துறது, இந்த வீட்டை அதெல்லாம் அந்த காலம். சட்டம் மாறி இருக்கு. ஒன்றியத்துல ஆண்டுகள் இருக்கிறதுனால இப்ப வந்து மாத்திக்க சொல்றீங்க. இப்ப சட்டம் எப்படி இருக்குன்னா உங்க கையில இருக்கு. உங்க கையில இருக்கு. நாங்க இஷ்டத்துக்கு மாத்திக்குவோம். சரி, தமிழ்நாட்டுல 2-3 யூடியூபரை பிடிச்சி உள்ள போட்டதுக்கே நீதிமன்றம் என்ன கேட்டுச்சு, உங்களுக்கு எதிர்த்து பேசினா நீங்க உள்ள போடுவீங்களான்னு கேட்டாங்க. அந்த லெவல்ல தான் சட்டம் இருக்கு. நான் வந்து போர் பண்ணுவேன், மொழி போர் பண்ணுவேன், அதெல்லாம் அதுக்கெல்லாம் சட்டம் இல்லை இங்க. அவர் சொன்ன மாதிரி 356க்கு எப்படி சட்டம் மாறி இருக்கோ அதுக்கு நீதிமன்றம் இருக்கோ, போர் செய்தால் அதுக்கும் ராணுவம் மட்டும்தான் போர் செய்யணும். மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சட்டத்தை விலை கொடுத்து ஒரு கட்சி வந்து மக்களை தூண்டி விட்டு சட்டம் அனுமதிக்காது. அதாவது சரி, ஓகே சார். அதனால அதாவது இன்னொன்னு இவங்க சொல்றாங்க, நான் வந்து டாக்ஸை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா நீதியை. நான் 2 சட்டம் சொன்னேன், 270, 280. இன்னொன்று இருக்குது, 265 இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, அந்த டாக்ஸ் வந்து மத்திய அரசாங்கம் தான் நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்றது. மத்திய அரசாங்கம் நிர்ணயித்த டாக்ஸை நீங்க எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க? அது வந்து தவறான பேச்சு. அந்த மாதிரி வந்து மக்களை திசை திருப்ப கூடாது. அண்ட் ஹிந்தி திணிப்புன்னு எங்கேயுமே சொல்லல. அவர் சொன்ன மாதிரி, சகோதரர் சொன்ன மாதிரி 5வது வரைக்கும் தாய்மொழியில படிக்க சொல்லுங்க, முடிஞ்சா 8வது வரைக்கும் படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு இப்பவே டிகிரியிலையும் தமிழ் மொழியில பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. கரூர் முரளி சார், அவங்க நிறைவான கருத்தை நீங்க சேர்த்தே பதிவு பண்ணலாம். அதாவது சார், பிஜேபி சார் அண்ணன் பேசுறப்ப சொன்னாரு, நாங்க தமிழுக்கு செஞ்சதை போல பிஜேபியும் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழுக்கு செஞ்சதை போல 6 செஞ்சாங்கன்னு கேட்டாரு.
அவங்களுடைய ஆட்சி வந்த பிறகு டெல்லியில் இருக்கின்ற சமஸ்கிருத பல்கலைக்கழகத்திற்கு 2029 கோடி ரூபாய் தந்திருக்காங்க. திருப்பதியில் இருக்கின்ற சமஸ்கிருத பல்கலைக்கழகத்திற்கு 408 கோடி ரூபாய் தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு தந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்க மொத்த நிதிய அவங்க கொடுத்தது 2438 கோடி ரூபாய் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக கொடுத்தது ஒன்றிய அரசாங்கம். ஆனால் எங்கும் போனாலும் எங்கள் மோடி, ஜப்பானுக்கு போனாலும் தமிழிலே பேசுகிறார், எங்க போனாலும் எங்க மோடி தமிழகம் முக்கியம் தோற்றுறார், யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்று பேசுகிறார் என்று பெருமையாக பேசுகிறார் அல்லவா என் தோழர், என்னுடைய சகோதரர் பிஜேபியை சார்ந்தவர். அவருடைய ஒன்றிய அரசாங்கம் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்த நிதி எவ்வளவு என்றால் 127 கோடி ரூபாய் தந்திருக்காங்க. சரி, இன்னொன்னு சொல்றாங்க, தலைப்பு தொடர்பா அவங்க நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணிருங்க சார், நேரம் குறைவா. என்ன சொல்றாங்க, திமுகவை பொறுத்தளவு, திமுகவினுடைய போராட்ட வரலாறை பொறுத்தளவு நாங்கள் இந்தி திணிப்பை எதிர்த்திருக்கிறோமே தவிர இந்தியை நாங்கள் கட்டாயம் நீங்க படிக்க கூடாதுன்னு எந்த இடத்துலயும் சொல்லல. எங்கேயாவது சொல்லி இருக்கமா? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்டுக்குங்க. இந்தி தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சார சபா, இந்தி பிரச்சார சபா ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறது. என்ன தகவல் என்றால், இந்த ஆண்டு இந்தியில் தேர்வு எழுதியவர்களுடைய எண்ணிக்கை 3,54,000 பேர் என்று ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதே போல ஆந்திராவில் இந்தியில் படித்தவர்கள் தேர்வு எழுதியவர்கள் 1,00,000 பேர். அதே போல கேரளாவில் 8,000 பேர், கர்நாடகத்துல 4,000 பேர். திணிப்புக்கு தான் எதிர்ப்பு, மொழிக்கு எதிர்ப்பு இல்லை அப்படின்ற, திணிப்புக்கு தான் எதிர்ப்பு, மொழிக்கு எதிர்ப்பு இல்லைன்றது உங்க கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி சார், நன்றி. நாங்க 3வது மொழியை நீங்கள் படிப்பீர்களானால் படித்துக் கொள்ளுங்கள், ஆனால் திணிக்காதீர்கள். சரி, ஓகே சார், நிறைவு கருத்து வாங்க வேண்டியது. நன்றி. இறுதி கருத்து கொண்டேன். முரளியும் அண்ணன் சாயும், அதே போல பிஜேபி அண்ணனும் அண்ணன் விடுதலை சிறுத்தைக்கார அண்ணனும் நாங்கள் 3 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனால் எனக்கு புரோட்டா பிடிக்காது என்று சொன்னால் விட்டுவிட வேண்டும். இல்ல முரளி புரோட்டா திங்கணும்னு சாய் என்ன சொன்னா நான் புரோட்டாவை தூக்கி எறிவதை போல இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் நீங்கள் திணிப்பீர்களானால் இந்தியை தூக்கிட்டு எறிவோம். ஒன்றிய அரசு வருமானால் ஒன்றிய அரசையும் தூக்கி எறிவோம். நன்றி சார், உங்க நிறைவு கருத்து சுருக்கமா ஒரே வரியில. பொய்யான கருத்துகளையும் பொய்யான தரவுகளையும் பொய்யான தகவல்களையும் பரப்புறதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலும் மக்கள் நலன் கருதும் அரசியலை தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெடுத்தா தமிழ்நாடு மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் தோதுவா இருக்கும். நன்றி. திரு பகலவன் சார், உங்க நிறைவு கருத்து. அதாவது பொய்யான கருத்துக்களை எப்போதும் விதைக்கிறது இல்லை, நடைமுறை சாத்திய கூறுகளை எப்பொழுதும் மக்கள் மத்தியில் வெளிப்படையாக சொல்லக்கூடிய கட்சிகளாகத்தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் இருக்குது. அதனால தான் வெளிப்படையாக இந்தி திணிப்பை இன்னைக்கு நேற்று எதிர்க்கலை, காலங்காலமாக எதிர்த்து வரோம். காலங்காலமாக அதுக்காக எத்தனையோ உயிர்கள் போயிருக்கிறது. அதே அடிப்படையில் தான் அவர் சொன்னதான் நான் தான் தொடக்கத்திலே சொல்லேன், எந்த மொழியும் இங்கே வரட்டும், எங்கள் தமிழ் வாழட்டும் சொல்கிறோம். எந்த மொழிக்கு நாங்கள் தடையே கிடையாது, எந்த மொழிக்கு தடை கிடையாது, எங்கள் தமிழ் இருக்கட்டும்னு நாங்கள் சொல்கிறோம். எங்கள் தமிழ் எங்கே விழுங்கப்படும், அது மறைக்கப்படும், அது புதைந்து விடும் என்ற அச்சத்தால் தான் நாங்கள் அதை கட்டி காக்க அரணாக இருக்கிறோமே தவிர நாங்கள் எந்த மொழியும் எதிர்க்கல. நீங்க தான் அதுக்கு எதிர்ப்பு காட்டி எங்களை மிரட்டுறீங்க, அந்த மிரட்டு தொழில் விடுங்கன்னு சொல்றோம். நன்றி. உங்களுடைய ஒரே வரியில் இவங்க சொல்ற மும்மொழி கொள்கைக்கே வரேன். 28 மாநிலத்தில் ஒரு மாநிலம் தவிர மீதி 27 மாநிலமும் NEP-யை ஒத்துக்கிட்டாங்க, மும்மொழியை கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாநிலம் மட்டும் நான் வேறுபட்டு இருப்பேன்னா அது கண்டிப்பாக சாத்தியமாகாது. அப்புறம் சகோதரருக்கு இன்னொரு தாழ்மையான கருத்து இல்ல, முக்கியமான கருத்து. அவர் என்ன சொன்னாரு, இந்த இந்தியை திணித்தால் நாங்கள் பாஜக அரசை வீழ்த்தி விடுவோம். 40 சீட்டு வச்சுக்கிட்டு வீழ்த்த முடியாது. ஆல்ரெடி நிறைய பேர் அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.